நம்ம சேனலில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி சேனலில் பவித்ரன் என்ற ஐடியிலேருந்து கமெண்ட் வந்திருக்குது. அரசு வேலை வருமா, வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. அந்த ஜாதகத்தை இப்போ ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ராசி தனுசு ராசி, நட்சத்திரம் போராட நட்சத்திரம், லக்னம் மிதுன லக்னம், திதி சதுர்த்தி. சரி, ஜாதகத்தை போய் பார்ப்போம். சந்திர தசை நடக்குது. சந்திர தசையில் குரு புக்தி போயிட்டுருக்குது. எப்பயிலேருந்து எப்போ வரையும் அப்படின்னு சொன்னால் 15/2/2025 15/6/2026 வரையும் இருக்குது. அந்த ஜூன் வரைக்கும் 15 ஜூன் வரையும் இருக்குது. சரி, அப்புறம் சனி தசை, சந்திரன் திசையில் சனி புக்தி வரப்போகுது. அது 8/9க்கு அதிபதி, 8/9க்கு அதிபதி புக்தி. சரி, சந்திரன் 2க்கு அதிபதி 7ல் இருக்குது. லக்னத்தில் செவ்வாய் இருக்குது. லக்னாதிபதி 12ல் இருக்குது. லக்னாதிபதி 12ல் இருந்தாலும் புதன் மறையலை. ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால புதனுக்கு மறைவில்லை. பேசிக்காக புதன் 12ல் இருக்கலாம், மறைவு கிடையாது. சூரியன் அஸ்தங்கப்படுத்தி இருக்கு. கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு இருக்கு. லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஒன்றா இருக்கிறது நல்லது தான். அதுலேயும் சூரியன் புதனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறதும் நல்லது தான். வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இப்போது அப்படிங்கிறது குரு புக்தி அப்படிங்கிறப்ப குரு வக்ரமாக இருக்குது. அது 10ஆம் அதிபதி. அதனால் கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். சனி புக்தி 9ஆம் அதிபதி 8க்கு அதிபதிங்கிறதுனால வெளி மாநிலம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைஃப் நல்லா தான் இருக்குது. கேந்திரத்தில் எல்லாம் கிரகங்கள் இருக்குது. கிரக அடைவு இருக்கிறதுனால பர்வத யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகம் நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலர் சொல்லுவாங்க ரொம்ப முன்கோபி அப்படிலாம். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா குரு 9ஆம் பார்வையை பார்க்குறத லக்னத்தையும் செவ்வாயும் பார்க்குறதுனால அது இருக்காது. ஏன்னா சந்திரன் பார்வை இருக்குது, குரு பார்வை லக்னத்துக்கு இருக்குது. நல்லா தான் இருக்குது. அதனால் 6ஆம் அதிபதி வேறு செவ்வாய். லக்னத்தில் 6ஆம் அதிபதி இருந்தால் நோய் நொடி வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. ஏன்னா குருவும் சந்திரனும் செவ்வாய்க்கு அந்த பார்வை கிடைக்கிறதுனால அதெல்லாம் கிடையாது. ஒன்றே ஒன்று என்னென்னா கேது 4ல் இருக்கிறது ஒன்று தான் மைனஸு. ஏன்னா சனி பார்வையும் செவ்வாய் பார்வையும் ஒன்று சேர கேது கிடைக்குது. பட் 4ஆம் வீட்டில் கேது இருக்குது. அதனால் ஒரு வெளி ஊரில் இருந்தால் நல்லது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த மைனஸும் கிடையாது. முடிஞ்சால் காணிப்பாக்கம் ஒரு தரம் போயிட்டு வாங்க. வேலை வரும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். நன்றி. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டை போடுங்க. உங்கள் கேள்வி ஏதாவது இருந்தால் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.